இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேர் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுக்கிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கடைசியாக சிம்சோனுக்கு கிடைத்த கிருபையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சிம்சோனும் கிருபையும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து நாம பார்க்கும்போது சிம்சோனுடைய வாழ்க்கை அவர் விழுவதும் எழுவதுமாக இருந்தார். ஆண்டவர் சிம்சோனை அழைத்ததான ஒரு அழைப்பு ஒன்று இருந்தது. அந்த அழைப்பை சிம்சோன் சரியாக புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சில நேரம் புரிந்து கொண்டார். கடைசியாக சிம்சோன் ஆண்டவரிடத்துல ஒரு ஜபத்தை செய்கிறார். அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு கிருபையை கொடுக்கிறார். இதுதான் கிருபை. ஏன்னு சொன்னா தகுதி இல்லாதவருக்கு பாராட்டப்படுவதுதான் கிருபையா இருக்கிறது. அதே போல சிம்சோன் அந்த தகுதியை இழந்து போன போதும் கூட ஆண்டவர் அவருக்கு கிருபையை கொடுத்ததினால், ஆண்டவர் அவருக்கு இரக்கத்தை பாராட்டியதினால் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது. இதுதான் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வை பெலிஸ்தியர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொன்னார். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். சிம்சோன் இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி, தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஒரு ஜபத்தை கேட்கிறார். சிம்சோனுக்கு இதற்கு முன்பதாக கிடைத்த கிருபை என்ன? சிம்சோன் எப்போதெல்லாம் சிம்சோனுக்கு எதிராக ஒரு காரியம் வருகிறதோ, அது சிங்கமாக இருந்தாலும் சரி, அது மனுஷர்களாக இருந்தாலும் சரி, பெலிஸ்தியராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான எதிரான காரியம் சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்திருந்தாலும் ஆவியானவர் சிம்சோன் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே சிம்சோன் இடத்துல இறங்கி சிம்சோனை பலப்படுத்தினார். அவ்வளவு முதன்மையான கிருபைகளை சிம்சோன் பெற்றிருந்தார். ஆனால் சிம்சோனோ அந்த கிருபைகளை போக்கடித்து விட்டார். தன்னுடைய வாழ்க்கையில ஆவியானவர் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே வந்து உதவி செய்கிறவராய், ஒரு நண்பரை போல எப்போதெல்லாம் சிம்சோனுக்கு தேவைப்பட்டதோ அப்போதெல்லாம் தன்னுடைய பலத்தினால் சிம்சோனை நிரப்பினவராய் ஆவியானவர் காணப்பட்டார். பிரியமானவர்களே, ஆனால் சிம்சோனோ இதை உணராதவராய் அதை மிஸ்யூஸ் செய்து விட்டார். அதுல இருந்து ஒரு அட்வான்டேஜ், அதுல இருந்து ஒரு நன்மை அதை தனக்கென்று சொல்லி பயன்படுத்தி கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் தமக்கு இப்படி ஒரு நல்ல நண்பராய் இருக்கிறார் என்பதை உணராம தன்னுடைய கண்களின் இச்சையினால பாவத்துல சிக்கி கொண்டதை சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இலவசமாய் இந்த கிருபையினால ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த மீட்டெடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கிருபைக்கும் பாவத்திற்கும் ஒரு போராட்டம், ஒரு பெரிய போராட்டம் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. பாவத்துல நம்ம விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கிருபையினாய் ஆண்டவர் நம்ம மீட்டு கொண்டிருக்கிறார். தகுதி இல்லாத என்னையோ ஆண்டவர் கிருபையாய் மீட்டு கொண்டிருக்கிறார். சங்கீதம் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல கிருபை நிமித்தம் என்னை ரட்சித்தார் என்று சொல்லி தாவீது பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதங்கள் புஸ்தகத்துல கிருபையை குறித்து தாவீது ஆழமாய் அதிகமாய் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரிடத்திலிருந்து இப்படிதான் கிருபையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நீர் எனக்கு இறங்கினதற்காக நன்றி, கிருபையாய் என்னை ரட்சித்ததற்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆண்டவரிடத்துல கிருபையை கேட்கிறோம். கிருபையினால் நிரப்புகிறதற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கிருபையை கேட்கிறோம். கர்த்தரோ நம்ம மேல கிருபை பாராட்டுகிறார். தகுதி இல்லாத நமக்கோ நம்மை நினைவு கூர்ந்தபடியால், அவருடைய சாயலாய் நம்மை சிருஷ்டித்தபடியால், அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறபடியால் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். நம்மை தன்னுடைய கரத்தினால் நிரப்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனா நம்ம அந்த கிருபையை நம்ம போக்கடித்து கொண்டிருக்கிறோமா, இல்ல கிருபையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? காலைதோறும் புதிய புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பவுல் கர்த்தருடைய கிருபை அறிந்து கொண்டார். அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருந்த பவுலை கர்த்தர் கிருபையாய் மீட்டெடுத்தார். பேதுரு அவர் பாவத்துல விழுந்தாரு, ஆண்டவர் மறுதலித்தார். ஆனா ஆண்டவர் பேதுருக்கு ஒரு கிருபையை பாராட்டினார். அந்த கிருபையை பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றார். இன்னைக்கு நம்முடைய கிருபை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நம்ம விழுகிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம எழுகிறோம். நம்முடைய கிருபையை நம்ம போக்கடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா அந்த கிருபையில எந்த விதமான அர்த்தமும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு பாராட்டிருக்கிறதான கிருபையில நம்ம நிலைத்திருக்க வேண்டும், கிருபையில நிலை நிற்க வேண்டும், கிருபையை போக்கடிக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிம்சோனோ கிருபையை போக்கடித்து விட்டு, ஆனாலும் கூட ஆண்டவருடைய அழைப்பு சிம்சோன் மேல இருந்ததுனால, சிம்சோனை குறித்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்தது மறுபடியும் ஒரு கிருபையை ஆண்டவர் பாராட்டுகிறார்.
ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்துள்ள ஆண்டவரே, மறுபடியும் என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி சிம்சோன் கேட்கிறப்ப ஒரு விஷயம் மாத்திர சிம்சோன் நினைத்தருளி சிம்சோனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார். அந்த பலத்து நிமித்தமாய் பெலிஸ்தியரை அவன் முற்றிலுமாக அழித்து போடுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை எல்லாமே முடிந்தது, என் வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நான் விழுந்து விழுந்து எழும்புற ஆண்டவர்ன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? மறுபடியும் நான் ஆண்டவர்கிட்ட வந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். ஆனா அந்த கிருபையை சரியாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் மறுபடியுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். கிருபையினால் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். சங்கீதம் 25:7 கிருபை நிமித்த நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது கேட்பது போல, ஆண்டவரே ஒரு விசை உடைய கிருபை நிமித்தம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி இந்த சிம்சோனு கேட்கிறார். சிம்சோனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதே போல நாமும் கூட நம்முடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே ஒரு விசை கிருபையாய் என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரே, ஒரு விசை உடைய பிள்ளையாய் நீர் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்கும் போது அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கும் பாராட்டி கிருபையாய் நம்ம மீட்டெடுத்து கிருபையினால் நம்மை நிரப்புகிறவராய் கூட காணப்படுகிறார். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இன்னைக்கு நம்ம பாவத்தை நம்ம மூடரும் சொன்ன ஆண்டவருடைய கிருபை நமக்கு அவசியம். பாவத்திலே ஓடிக்கொண்டிருக்கலாம் என்று சொன்னா அதன் முடிவோ அழிவும் மரணமும் தான். அப்ப கிருபையினால் நம்ம நிரப்பப்படும் போது ஆண்டவர் நம்மை மூடுகிறவராய், ஆண்டவர் நம்மை அணைக்கிறவராய் கூட காணப்படுகிறார். கிருபை வரமோ நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது என்று சொல்லி ரோமர் 6 அதிகாரம் 23 வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப அந்த கிருபையை தவறாய் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ரோமர் 6 அதிகாரத்துல பாவம் பெருகும்படி கிருபையில் நிலைத்திருக்கலாம் என்று, கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைத்திருக்கலாம் என்று சொல்லி நம்ம ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருப்போமோன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படி நாம் இருக்காதபடிக்கு ஆண்டவரை ஒரு விசை மாத்திரம் நினைத்தரலும் சொல்லி சிம்சோன் கேட்டது போல நம்ம ஆண்டவரத்துல கேட்கும் போது அவர் நமக்கும் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? பதிலுக்கு கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கிருபையில நிலைத்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். அப்படிப்பட்டதான் வாழ்க்கை நம்ம வாழும் போது கர்த்தருக்கும் நமக்குமான இருக்கிற உறவு பலப்படும். ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமான வெற்றியை தர சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரத்துல கிருபையை கேட்கும்படியா நம்ம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உண்மை ஸ்தோதரிக்கிறோம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளிலும் கூட அப்பா கிருபையை குறித்து நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. அப்பா இந்த கிருபையினால் நீர் எங்களை மீட்டெடுத்துக்கிறீர். உண்மை ஸ்தோதரிக்கிறோம். அதை புரிந்தவர்களாய் கிருபையினால் ஆண்டவரை நாங்கள் நிறைந்தவர்களாய் செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரை ஒரு விசை மாத்திரம் எங்களை நினைத்தரலங்கப்பா, ஒரு விசை மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிதாவே நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றியப்பா. உடைய வல்லமை உள்ள கரம் எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. இது ஆண்டவரை இன்னைக்கு ஒரு நான் விழுந்துட்டேன்னு நான் மறுபடியும் வருவேனான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தினால நீர் அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சுவாமி. உமக்கே துதிக்க மகிமை எடுக்கிறோம். இப்ப ராமேஸ்வரம் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.